அல்ஹம்துலில்லாஹ். முன்பதிவில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய இரவில் ரஹம் ட்ரஸ்டின் சார்பாக பள்ளி இல்லாத குழந்தைகளை இடம் வாங்கி அங்கே ஒரு மஸ்ஜிதில் உருவாக்குறதுக்காக வேண்டி இந்த ட்ரஸ்ட்டு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இது வரைக்கும் முன்பதிவில் 3 பள்ளிகள் மதரசாவுடைய விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இது 4வது பள்ளி. இது ஹவுசிங் யூனிட்டில் ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு ஒரு பெண்மணி எங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் வந்துச்சு. அந்த பெண்ணுடைய ஃபோனுடைய அழைப்பு கேட்டு நம்ம நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனோம். போகும்போது சொன்னாங்க அவங்களுடைய சகோதரி அவங்க மௌத்தாயிடுறாங்க. அவங்க மௌத்துக்கு முன்னால் வசியத் செஞ்சுட்டு மௌத்தாகிறாங்க. தன்னோட சகோதரிகிட்ட என்ன சொல்லிட்டு சொன்னால், என்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் பள்ளிவாசல் அல்லது மதரசாவுக்கு இந்த பணம் செலவாகணும் என்பதாக சொல்லி அவங்க வசியத் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ட்ரஸ்ட்டு நிர்வாகிகளாக நம்ம இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொகை இருக்குது, குறைஞ்சதுக்கு 23 லட்சம் ரூபா அவங்க அந்த தொகையை கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துடைய மதிப்பு இருக்குது மொத்தம் 33 லட்சம் ரூபா, 37 லட்சம் ரூபா அதனோட இடத்துடைய மதிப்பு. இப்போ இவங்க கொடுத்தது இருக்குது 23 லட்ச ரூபா நம்மகிட்ட கொடுத்தாங்க. அப்போ 37 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு 4.25 சென்ட்டை அந்த இடத்த நாங்கள் விலை பேசி வாங்கி அந்த ரகம் ட்ரஸ்டின் பேரில் ரிஜிஸ்டர் செஞ்சோம். ரிஜிஸ்டர் செஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் 4 லட்ச ரூபா அதுக்கு தர வேண்டியது இருக்குது. இப்போ அந்த இடத்த வாங்கினதுக்கு பிறகு நமது நண்பர் ஒருத்தர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி ஹிப்லு மதரசா நடந்துட்டுருக்கு நாச்சிபாளையத்தில். இப்போ அவங்க ஹிப்ஸு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள ஆலிம் கோர்ஸ் நடத்துறதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு மஸ்ஜித் மதரசா தேவை என்பதாக சொல்லும்போது அவர் சொன்னார், சரி நான் அந்த இடத்துல நான் கட்டித்தரேன், எவ்வளோ செலவாகும் என்பதாக சொன்னேன். நாம் ஒரு பெரிய தொகை சொன்னால் அவர் நான் ஒரு ஃப்ளோர் நான் முழுசாக என்னுடைய தாயார் பேரில் கட்டி கொடுத்து நான் வக்ஃப் செஞ்சிட்றேன் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த மதரசா கட்டுமான பணிக்கு, மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்கு யாரிடத்துலையும் 1 ரூபா வசூல் செய்யாமல் தன்னுடைய சொந்த செலவில் 30 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பில்டிங்கை அந்த நண்பர் அவர் கட்டிட்டு இருக்காரு. அவருடைய பெயர் சொல்வதை அவர் விரும்பவில்லை. அவருடைய தாயாருடைய பெயரில் இன்ஷா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுடைய வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு கரண்ட்ல இன்னைக்கு சூழ்நிலைக்கு 7 அடி மட்டத்துக்கு பள்ளி வந்துருச்சு இன்ஷா அல்லாஹ். இனி இந்த 2-3 மாதத்துக்குள்ள ரம்லானுக்குள்ள அந்த பள்ளியை பூர்த்தியாக முடிச்சு தர்றதுக்காக வேண்டி நியத் செஞ்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ரம்லான்ல அந்த மஸ்ஜிதுடைய திறப்பு விழா அண்டு 3 மதரசா 3 மாணவர்கள் இவ்வளவு முடித்த மாணவர்களுக்கு உண்டான பட்டமளிப்பு விழாவும் வழங்கலாம் என்பதாக முடிவு செஞ்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஹவுசிங் யூனிட்ல ஆஞ்சநேயர் கோயில் போகக்கூடிய வழியில் இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 250 குடும்பங்கள் இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம ஹவுசிங் யூனிட்ல இருக்கக்கூடிய சின்ன பள்ளிவாசலுக்கு தொழுகை போகிறதா இருந்தாலும் சரி, மற்ற மதரசாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப தொலைவாகத்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த மஸ்ஜித் உருவாவதன் காரணமாக அந்த இடத்துல ஒரு தீனோட சூழ்நிலை உருவாவதுக்கு அல்லாஹ் ஒரு காரணமாக்கி வச்சிருக்கான். இது ஒரே பெண்ணுடைய பணம், ஒரே நபருடைய பணத்தின் காரணமாக பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனால் விலை எச்சா போனதுனால, அவங்க கொடுத்த தொகையை விட ஒரு 4 லட்ச ரூபா எச்சா போனதுனால இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட்டு அதுக்குண்டான முயற்சி, அந்த கடன் அடைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தனவந்தர்களாகிய தாங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்க, நேரில் வாங்க. நாம் சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து எங்கெங்கே என்னென்ன மஸ்ஜிதில் கட்டியிருக்கோம், என்ன மதரசாக்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் உங்கள் சக்திக்கு உட்பட்டதை கொடுத்து வருவோங்க. ஏன்னு சொன்னால் நாம் ஒரு 4 பேர் சேராமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு நாம் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நாளைக்கு கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு அது பலன் தரக்கூடிய ஒரு நன்மையான விஷயமாக அமையும். இன்ஷா அல்லாஹ் நேரில் வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களையும் கபூல் செய்வானாக, நம்மளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ட்ரஸ்டுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தனிப்பட்ட கருணையை அல்லாஹ் அருள் புரிவானாக.